கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 36 அதனுடைய 9வது வசனம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆமென். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. ஜீவ ஊற்று தாகத்தை கொண்டு வராது. ஜீவ ஊற்று தரித்திரத்தை கொண்டு வராது. ஜீவ ஊற்று தேவையை பூர்த்தி செய்யும். ஜீவ ஊற்று தாகத்தை பூர்த்தி செய்யும். ஜீவ ஊற்று திருப்தி அடைய பண்ணும். ஜீவ ஊற்று நம்மை ஆசீர்வதிக்கும். ஜீவ ஊற்று திரும்ப திரும்ப நம்முடைய கரங்களை வெறுமையாய் மாற்றாது. ஜீவ ஊற்று திரும்ப திரும்ப நம்முடைய இருதயத்தை வெறுமை ஆக்காது. அப்படிப்பட்ட ஜீவ ஊற்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கரத்திலே இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய தேவைகளுக்காக, ஒருவேளை நம்முடைய ஒரு விஷயத்துக்காக நாம் ஜனங்களை நாடுவோமே, ஆனால் அது தற்காலிகமான ஒரு பூர்த்தி செய்த ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடியும். ஜீவ ஊற்றை யார் பருகிறார்களோ, தேவனிடத்திலிருந்து ஜீவனுள்ள நன்மையை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ, தேவனிடத்திலிருந்து யார் மெய்யான ஜீவ நதியை பெற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்கு திரும்ப தாகம் உண்டாகாது. தேவன் தருகிற தண்ணீரை, தேவன் தருகிற ஜீவ ஊற்றை பருகிறவர்கள் இனி தாகம் அடைவதில்லை. அப்படிப்பட்ட தாகத்தை தீர்க்கிற, அப்படிப்பட்ட தேவைகளை சந்திக்கிற, அப்படிப்பட்ட வாழ்க்கையின் நன்மையை கொண்டு வருகிற ஜீவ ஊற்றை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு தரப்போகிறார். அது மாத்திரமல்ல, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அந்த ஜீவ ஊற்றை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அந்த ஜீவ ஊற்றை நாம் பருகும்போது தேவனுடைய வெளிச்சம் நமக்கு உண்டாகும். தேவனுடைய வழி நடத்துதல் நமக்கு உண்டாகும். தேவனுடைய சமூகம் நமக்கு உண்டாகும். உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். தேவன் தருகிற வெளிச்சம். தேவன் நமக்கு கலங்கரை விளக்கமாய் காணப்படுகிறார். நாம் சென்றடைய வேண்டிய தூரத்தை அவர் நமக்கு காண்பித்து தருவார். ஒரு வாகனத்திலே நாம் பயணிக்கிறோமே என்றால், அந்த வாகனத்தில் இருக்கிற வெளிச்சம் சற்று தூரம் இருக்கும். நாம் முன்னேறி போக போக அந்த வெளிச்சமும் நம்ம கூட முன்னேறி போகும். ஆனால் தேவன் நமக்கு கலங்கரை விளக்கமாக இருக்கும்போது நாம் எந்த இடத்தை போய் சேர வேண்டுமோ அந்த இடம் வரை நமக்கான வழி சரியாக்கப்படும், நமக்கான பாதை சரியாக்கப்படும், நமக்கான போக வேண்டிய அந்த ஆவிக்குரிய பாதை ஆண்டவர் செவையாக்கி தருவார். மலைகள் இருந்தால் அதை நொறுக்குவார். ஒருவேளை குன்றுகளை இருந்தால் அதை நிரப்பி போடுவார். வளைவு இருந்தால் அதை சீர்படுத்துவார். எந்த நிலைமையில காணப்பட்டாலும் நாம் ஜீவ ஊற்றை பருகி தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கிறோமே, ஆனால் நாம் கஷ்டப்பட வேண்டிய, நாம் அந்த இடத்திலே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் நமக்காக வெளிச்சமாக ஜீவ நீரூற்றாக இருந்து காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிப்பார். நாம் எத்தனை தான் சம்பாதித்தும், எத்தனை தான் போராடியும் நம்முடைய கரங்கள் வெறுமையாக இருக்கிறதே என்று கவலைப்பட்டார், தேவனுடைய கரத்திலிருந்து ஜீவ ஊற்றை, குறைவில்லாத அந்த பொக்கிஷத்தை, அந்த வெளிச்சமான அந்த பாதையை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த பொக்கிஷத்தை அறிந்தி அந்த பொக்கிஷத்தின் பாதையில் நடந்து நாம் தேவனோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் போது தேவன் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லாத ஒரு நன்மையை, குறைவில்லாத ஒரு ஜீவ நீரூற்றி தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய வசனத்திலே நாம் கீழ்ப்படிவோம். அவருடைய ஜீவ நீரூற்றிலே நாம் தாபரித்து தங்கி இருப்போம். நிச்சயம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார்.